Hello friends, welcome back to Amazing DIY1. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த கூட வந்து போன வீடியோல நான் வந்து போட்டு காட்டியிருப்பேன். நீங்க பார்த்திருப்பீங்க. பார்க்கல அப்படினா லிங்க் கொடுக்கிறேன். போய் பாருங்க. இது வந்து முழுக்க பிகினர்ஸ்க்கானது. நீங்க வந்து சுத்தமாவே கூட போடவே தெரியாதுன்னா கூட இந்த மாதிரி கூடைகள் நீங்க போட்டீங்கன்னா ஈஸியா போட்டு பழகிடலாம். அந்த வீடியோல நான் கிளியரா தான் சொல்லியிருந்தேன். ஒருவேளை நேரடியா நீங்க வந்து என்கிட்ட கத்துக்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் பத்தி எல்லா டீடைலும் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான வயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா எங்க வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நாங்க போடுற வீடியோக்குள்ள நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கூடைக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம அதிகமா உருட்டு ஹேண்டில் தான் போட்டிருப்போம். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து 2 வயர் 3 வயர் 4 வயர் 5 வயர் வரையும் நான் வந்து உருட்டு ஹேண்டில்ல சொல்லியிருக்கேன். அதுலயும் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைரல் டிசைன்ல வர்ற மாதிரி மல்டி கலர்ல டிசைன் வர்ற மாதிரி எல்லாமே சொல்லியிருக்கேன். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முறுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஹேண்டில் வந்து உருட்டு ஹேண்டில விடவே ரொம்பவே ஈஸியானது. உங்களுக்கு ஒயர் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரன்னிங் ஒயர் வச்சுட்டு அப்படியே போட்டு வந்துடலாம். அதே மாதிரி உள்ள வைக்கிற ஸ்டஃப் ஒயரும் நீங்க வந்து வேஸ்டான ஒயர்களை யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து உள்ள வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். சேம் கலர் ஒயர் தான் யூஸ் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு உருட்டு ஹேண்டில் வந்து டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்ட்லைன் ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து உள்ள ஸ்டஃப் ஒயர் கட் பண்ணிக்கலாம். 3 அடியில 3 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இது ஹேண்டில் கொஞ்சம் திக்னஸா வரணும் அப்படிங்கிறதுனால நான் 3 ஒயர் எடுத்திருக்கேன். 2 ஒயர் கூட எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா ஸ்ட்ராங்கா தான் வரும். உங்களுடைய கூடையோட சைஸை பொறுத்து நீங்க வந்து உள்ள வைக்கிற ஸ்டஃப் ஒயரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இனி வந்து இந்த ஒயர்களை உள்ள இன்செர்ட் பண்ணலாம். இதுல வந்து டைமண்ட் டிசைன் இப்படி வந்திருக்கு. இதுல 4 டைமண்ட் வந்திருக்கு பாருங்க. இந்த 2 இடத்துலயும் நம்ம வந்து போடணும். இந்த இடத்துல ஆரம்பிச்சு இந்த இடத்துல வந்து நீங்க முடிக்கணும். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ரன்னிங் ஒயர் கூடைகள்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா கவுண்டிங் எடுத்துட்டு சென்டர் நாட் வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுல வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு 2 சைட்லயும் ஈக்குவலா நாட்ஸ் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு நீங்க வந்து ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்க ஒயரை ஒரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கம் வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு ஈக்குவலா வச்சுக்கலாம். அவ்வளவுதான் ஸ்டஃப் ஒயரு. இனி வந்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த கூடைக்கு வந்து ரெட் கலர் போட்டா நல்லா பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கறதுனால நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். இந்த மாடல் கூடைகளுக்கு நீங்க என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுல ஆஃப் ஒயிட் கலர் அதிகம் வந்திருக்குது அப்படிங்கறதுனால நீங்க ஆஃப் ஒயிட் போடலாம். ஆனா அழுக்காயிடும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் டார்க் கலரா நான் எடுத்திருக்கேன். இனி ரன்னிங் ஒயரை வந்து உள்பக்கமா விட்டு வெளியே எடுத்துக்கலாம். வெளியே ஒரு 2-3 இன்ச்சஸ் நீங்க விட்டீங்கன்னா போதும். ரொம்ப அதிகமா விட தேவையில்லை. இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு நம்ம ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 சைட்லயும் 3 ஒயர் தனித்தனியா பிரிஞ்சிருக்கு. இந்த 3 ஒயர்லயும் நம்ம தனித்தனியா நாட் போட போறோம். ஒரே நாட் வந்து போட போறது இல்ல. தனித்தனியா இருக்கிற மாதிரி நம்ம நாட் போடணும். இப்ப வந்து ரன்னிங் ஒயரை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ் ஷேப்ல ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது எந்த கையில ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா வலது கையில ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் நாட்டு. நல்லா கவனிங்க. ரைட் ஹேண்ட்ல இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற 3 ஒயர் இருக்கு இல்லையா, 3 ஒயரும் இந்த ரன்னிங் ஒயரோட துண்டு ஒயரும் இருக்கு. இந்த மாதிரி 4 ஒயர்கள் இருக்கு. அதை வந்து இந்த லூப் வழியா நம்ம வெளியே எடுக்கணும். அவ்வளவுதான். எடுத்து டைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த ரன்னிங் ஒயரை எடுத்துட்டு அதுல வந்து இந்த மாதிரி ஒரு லூப் பண்ணிக்கணும். லூப் செஞ்சுட்டு ரைட் சைடு இருக்கு பாருங்க 3 ஒயர்கள். அந்த 3 ஒயர்களையும் இந்த லூப் வழியா வெளியே எடுக்கணும். இதுதான் வந்து ஒரு நாட் அப்படின்னு சொல்றது. புரியுதா? இதே மாதிரி தான் நீங்க வந்து கண்டினியூஸா போடணும். லெஃப்ட் சைடு போடும்போது ரைட் ஹேண்ட்ல லூப் ஃபார்ம் பண்ணிக்கணும். ரைட் சைடு போடும்போது லெஃப்ட் ஹேண்ட்ல லூப் ஃபார்ம் பண்ணிக்கணும். இதே வந்து நீங்க ரிப்பீட்டா போட்டு வரலாம். உருட்டு ஹேண்டில் விட இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து ரைட் ஹேண்ட்ல லூப் செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு அடுத்து இருக்க லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த 3 ஒயர்கள்ல வெளியே எடுத்துடலாம். அதை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி போடும்போது கொஞ்சம் டைட் பண்ணிட்டு போட்டுவாங்க. ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமா அகலம் அதிகமா தெரியல. மேலே போட போட நமக்கு நெருக்கமா வந்துடும். ஒவ்வொரு நாட் போடுறப்ப நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து லெஃப்ட் ஹேண்ட்ல ஃபோல்டு பண்ணிட்டு ரைட் சைடு இருக்கிற ஒயரை அந்த லூப் வழியா வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி தான். இனி சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. இதே தான் வந்து கண்டினியூஸா நம்ம போட்டு வர போறோம்.
ஒயரோட லென்த் வந்து ஸ்டஃப் ஒயருடைய லென்த் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு போட்டு வரணும். அதனால தான் வந்து நீங்கள் ஸ்டஃப் ஒயர் எடுக்கும்போது உங்களுக்கு ஹேண்டிலுடைய லென்த் எவ்வளோ தேவைப்படுதோ அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் வந்து பொறுமையாக காட்டுறேன், கண்டினியூஸாக பாருங்க. இதே மாதிரி போட்டு வாங்க, வேற சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, மாற்றி மாற்றி போட்டு வர வேண்டியதுதான். நான் வந்து கம்ப்ளீட்டா போட்ட பின்னாடி உள்ள வந்து இன்சர்ட் பண்ற மெத்தடையும் காட்டுறேன். இப்ப பாருங்க, இவ்வளவு தூரம் நான் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்ச பின்னாடி இதை வந்து உள்ள வந்து சொருகிக்கலாம். சேம் இதே பிளேஸ்ல தான் நம்ம உள்ள சொருகணும். இந்த டைமண்ட் கவுண்டிங் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இந்த டைமண்ட்ல இருந்து 3 டைமண்ட் தள்ளி இந்த இடத்துல நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிக்கணும். ரெண்டு பக்கமுமே வந்து 3 வயர்களை உள்ள விட்டுட்டு இந்த மாதிரி கவுண்டிங் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிடலாம். ஒரு 2-3 இன்ச்சஸ் விட்டுட்டு கட் பண்ணிருங்க போதும். இனி வந்து உள்ள சொருகலாம். சேம் இந்த பிளேஸ்ல ரெண்டு பக்கமும் 3 வயர்கள் உள்ள சொருகுங்க. ரன்னிங் ஒயர் வந்து எந்த சைடு இருக்கோ அந்த சைடே உள்ள சொருகிடுங்க. உள்ள சொருகிட்டு 2 வயர்களா எடுத்து நாட் போடுங்க. ஒன்னா நாட் போட்டீங்க அப்படின்னா முடிச்சு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதனால 2 வயர்களா எடுத்து நாட் போடுங்க. நாட் போட்டுட்டு ஒயர் வந்து எவ்வளவு லென்த்துக்கு உள்ள சொருக முடியுமோ அவ்வளவு லென்த்துக்கு சொருகிடுங்க. இது வந்து இந்த ஹேண்டில் வந்து கொஞ்சம் தொங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா துண்டு ஒயர் கட் பண்ணிட்டு அதுல வந்து கூடையோட சேர்த்து அட்டாச் பண்ணிடுங்க. இப்ப பாருங்க, ஹேண்டில் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. போடுறதும் ரொம்ப ஈஸி, ரொம்பவே வேகமா போட்டு முடிச்சிடலாம். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா முறுக்கு ஹேண்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.